ஆத்திரமூட்டும் சூழ்நிலையில் கண்டு கொள்ளாமல் தமது தனித்தன்மையை காப்பாற்றிக் கொண்டவர் பேராசிரியர் ஸ்பாண்டர். தொழில்நெறிகளில் வலுவாமல் இருந்தார். எப்போதுமே அவரிடம் அமைதி தவழும், ஆற்றல் பொங்கும், சுய கட்டுப்பாட்டில் அவர் வல்லவர். நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் விரல் நுனியில் வைத்திருப்பார். மாணவர்களும் அதுபோல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். விமான தொழில்நுட்ப பிரிவில் சேருவதற்கு முன்பு அவரிடம் ஆலோசனை கேட்டேன். எதிர்கால வாய்ப்புகள் பற்றி யாரும் கவலைப்படவே கூடாது, மாறாக வலுவான அடித்தளம் அமைப்பது, அது பற்றிய ஆர்வம், தேர்வு செய்துள்ள துறையில் தீவிரமான நாட்டத்தை வளர்த்து கொள்வது என்பதுதான் மிகவும் முக்கியம் என்று என்னிடம் சொன்னார். கல்வி வாய்ப்புகளிலோ தொழில்துறை அடிப்படை வாய்ப்புகளிலோ கூட்டமைப்புகளிலோ இந்தியர்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் தேவையான துறைகளை எப்படி பாகுபடுத்தி தேர்வு செய்வது, அந்த அடிப்படையில் ஒன்றை தேர்வு செய்வது என்பதில் அவர்கள் கோட்டை விட்டு விடுவதுதான் பிரச்சனை என்று பேராசிரியர் ஸ்பாண்டர் சொல்வதுண்டு. எதற்காக விமான பொறியியல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஏன் படிக்கக்கூடாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தால் என்ன என்றெல்லாம் யோசிப்பதில்லை. விசேஷ பயிற்சி பெற்று அதில் நிபுணர் ஆவதற்காக ஒரு பிரிவை தேர்ந்தெடுக்கும் போது தங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளுக்கும் லட்சியங்களுக்கும் அது சரிப்பட்டு வருமா என்பதைதான் முக்கியமாக கவனித்து ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும். இதை நான் நடைமுறை அனுபவம் பெறாத அனைத்து பொறியியல் மாணவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விமான கட்டமைப்பு வடிவமைப்பதும் அதன் பகுப்பாய்வையும் பேராசிரியர் KAV பண்டலை எனக்கு கற்பித்தார். உற்சாகம் பொங்கும், தோழமையான, ஆர்வ துடிப்பான ஆசிரியர் அவர். ஒவ்வொரு வருடமும் போதனை திட்டத்தில் புது புது அணுகுமுறைகளை, கட்டமைப்பு பொறியியல் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியவர் அவர்தான். அவரிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் இன்றைக்கு கூட மேதவிலாச நேர்மையிலும் அறிவாற்றிலும் அவர் உயர்ந்தவர் என்பதை கொள்வார்கள். அடாவடித்தனத்தின் சாயலை கூட அவரிடம் காண முடியாது. வகுப்பறையில் அவர் பாடம் நடக்கும் போது சில கூட்டங்களில் அவரோடு முரண்பட்டு பேச மாணவர்கள் தயங்கவே மாட்டார்கள். பேராசிரியர் நரசிங்கராவ் ஒரு கணித வல்லுநர். அவர் பாட ரீதியான கட்டியக்க அறிவியலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். திரவ இயக்க அறிவியல் அவர் பாடம் நடத்தும் பாங்கு இன்னமும் என் நினைவில் நிற்கிறது. அவருடைய வகுப்பு சென்ற பிறகுதான் இயற்பியலின் கணித அடிப்படையான மாறுபாடுகளை நான் ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு மருத்துவர் போல அறுவை சிகிச்சை கத்தியை எடுத்து கொண்டு விமான வடிவமைப்பு ஆய்வு கூடத்திற்கு நான் வருவதாக விமர்சிப்பார்கள். ஒருவேளை பேராசிரியர் ராவை போல நான் இருந்திருக்காவிட்டால் காற்று இயக்கம் பற்றிய சமன்பாடுகளுக்கு ஆதாரங்களை தேடி அலையும் தாகம் எனக்கு ஏற்பட்டிருக்காது. விமான வடிவமைப்பு அறிவியல் என்பது ஒரு வசீகரமான பாடம். இதற்கான ஒருமையை இதற்குள் அடங்கியுள்ளது. விடுதலை, தப்பித்தல், நகர்தல், இயக்கம், சறுக்குதல், ஓட்டம், இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையே உள்ள பெரும் வேறுபாடுகள் தான் இந்த அறிவியலின். என்னுடைய ஆசிரியர்கள் இந்த உண்மைகளை எனக்கு விளங்க வைத்தார்கள். அவர்களின் இடைவிடாத போதனை எனக்குள் இதை பற்றி ஒரு பிரமிப்பை உண்டாக்குகிறது. அவர்களின் புத்தி கூர்மை, தெளிவான சிந்தனை, நேர்த்தியில் நாட்டம், இவையெல்லாம் எனது ஆழமான கல்வி வேட்கையை கிளறிவிட்டது. சுருங்கும் தன்மையுள்ள பொருளுக்குள் ஏற்படும் இயக்கம், அதிர்வுகளும் அதிர்வலைகளும் உருவாகும் விதம், செயற்கையாக வேகத்தை அதிகரிக்கும் போது ஏற்படும் பிரிவுகள், அதிர்வுகள், நிறுத்தம், அதிர்வினால் உருவாகும் பின்தள்ளும் உந்து விசை போன்ற பல நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் பொங்கியது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மனதில் ஒன்று திரண்டன. பல்வேறு விமானங்களின் கட்டமைப்பு தொடர்பான அம்சங்களின் அதிகமான அர்த்தங்கள் பொதிந்து இருப்பதாக தோன்ற ஆரம்பித்தன. வெவ்வேறு துறைகளில் நிபுணர்களான 3 ஆசிரியர்களும் எனக்கு முழுமையான விஞ்ஞானத்தை வழங்கினார்கள். 3வது 4வது வருடம் MITயில் எனக்குள் புது வடிவம் உருவான முக்கியமான காலகட்டம். என் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பெரும் தாக்கத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டதும் இதே காலகட்டம்தான். புதிய அரசியல் சூழ்நிலையில் தொழில்துறையில் வெகுவான எனது கடவுள் நம்பிக்கை அறிவியல் அடிப்படையிலான சிந்தனைக்கு சரிப்பட்டு வருமா என்பதை நான் பரீட்சித்து பார்க்க வேண்டிய கட்டம் வந்தது. மெய்ஞானமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதல்ல என்பது பொதுவான கருத்து. அறிவியல் பூர்வமான அணுகுமுறை மட்டுமே ஞானம் பெறுவதற்கான ஒரே அணுகுமுறை என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருந்தது. அப்படியானால் கண்ணால் பார்க்க முடியும் விஷயங்களை மட்டும்தான் இறுதியான உண்மை. ஆன்மீகம் என்பது அப்படி இல்லையோ என்ற ஆச்சரியம் எழுந்தது. வாழ்க்கை நெறிமுறை என்பது வேறு ஒன்றோடு தொடர்புபடுத்தி பார்க்கப்படும் விஷயம்தானா? ஞானம் பெறுவதும் உண்மையை அடைவதும் சிந்திப்பதன் மூலம் மட்டும் தான் சாத்தியப்படுமா? இந்த கேள்விகள் எல்லாம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி என் ஆன்மீக தேடலையும் அறிவியல் நம்பிக்கைகளையும் கேள்விக்குறியாக்கின. நான் இறை நம்பிக்கை உணர்வுகளுடன் வளர்க்கப்பட்டவன்.
பொருள் சார்ந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக வாழ்க்கையில்தான் உண்மை அடங்கியிருக்கிறது என்ற போதனையில் வளர்ந்தவன். நான் உள்ளார்ந்த அனுபவத்தின் மூலமே அந்த ஞானத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவன் நான். என்னுடைய பாடத்திட்டம் முடிந்ததும் தாழ்வாக பறந்து தாக்கும் ஒரு போர் விமானத்தை வடிவமைக்கும் திட்டப்பணியை நானும் மற்ற 4 சக மாணவர்களும் கூட்டமாக முடிக்க வேண்டும் என்று பொறுப்பு கொடுத்தார்கள். ஏரோ டைனமிக் டிசைன் வரையும் பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன். எனது குழுவினர் ஒவ்வொருவரும் மற்ற பொறுப்புகளை பங்கிட்டு கொண்டார்கள். அப்போது MITயின் இயக்குநராக இருந்த பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் தான் எனக்கு வடிவமைப்பு ஆசிரியர். ஒரு நாள் அவர் என் திட்டத்தின் முன்னேற்றம் பற்றி மதிப்பீடு செய்ய வந்தார். திட்டம் நம்பிக்கை தரவில்லை, ஏமாற்றமளிக்கிறது என்று அவரது முடிவை சொன்னார். தாமதத்திற்கான ஒரு டசன் காரணங்களை எடுத்து சொன்னேன். அவரோ சமாதானம் அடையவே இல்லை. கடைசியில் திட்டத்தை முடிப்பதற்கு 1 மாத கால அவகாசம் தரும்படி கெஞ்சினேன். கொஞ்சம் நேரம் என்னை உன்னிப்பாக பார்த்த பேராசிரியர் சொன்னார், பார் இளைஞனே, இது வெள்ளிக்கிழமை பிற்பகல் நேரம். 3 நாள் அவகாசம் தருகிறேன். திங்கட்கிழமை காலைக்குள் என்னிடம் கான்ஃபிகரேஷன் வரைபடம், விமானத்தின் அனைத்து அம்சங்களையும் விவரித்து காட்டும் வரைபடம் வராவிட்டால் உங்களுடைய உதவித்தொகை நிறுத்தப்படும். நான் வாயடைத்து போனேன். எனது உயிரோட்டமே அந்த உதவித்தொகை தான். அதை வாபஸ் வாங்கி விட்டார்கள் என்றால் நான் நிராதரவாகி விடுவேன். குறிப்பிட்ட கெடுவுக்குள் திட்டத்தை முடிப்பதை தவிர எனக்கு தெரியவில்லை. அன்று இரவு முழுவதும் வரைபலகையை முன் உட்கார்ந்து இரவு உணவை துறந்தேன். அடுத்த நாள் காலை 1 மணி நேர இடைவெளியில் என்னை சுறுசுறுப்பாக்கி கொண்டேன். கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் வேலையில் இறங்கினேன். ஞாயிற்றன்று காலை நேரம். என் வேலை கிட்டத்தட்ட முடியும் நிலை. வேறு யாரோ அறைக்குள் வந்தது போல ஒரு உணர்வு. பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் தொலைவில் இருந்து என்னை கவனித்துக் கொண்டிருந்தார். ஜிம்கானா கிளப்பில் இருந்து நேரடியாக வந்திருந்தால் டென்னிஸ் உடையில் இருந்தார். என் வேலையின் முன்னேற்றத்தை பார்ப்பதற்காக அறைக்குள் நுழைந்தார். என் வேலையை ஆராய்ந்த பிறகு பாசத்துடன் என்னை கட்டி தழுவிக்கொண்டு முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டினார். உங்களை ஒரு நெருக்கடியான மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டேன் என்பது எனக்கு தெரியும். சாத்தியமில்லாத கெடுவுக்குள் வேலையை முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். மன இறுக்கத்திற்கு இடையேயும் முடிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று புகழ்ந்தார். எனது திட்டப்பணியில் எஞ்சிய காலத்தில் MIT தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டேன். எனது தாய்மொழி தமிழின் தொன்மையில் பெருமிதப்படுகிறேன். இராமாயண காலத்திற்கு முந்தைய அகத்திய முனிவர் காலத்திலேயே தமிழ் செழித்திருந்தது. கிறிஸ்து பிறப்பிற்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதன் இலக்கியங்கள் பிறந்திருந்தன. இலக்கண மேதைகளும் புலவர்களும் தமிழை மேம்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதன் தெளிவான தத்துவ நெறி உலகமெங்கும் போற்றப்படுகிறது. இந்த அருமையான மொழிக்கு அறிவியல் அந்நியப்பட்டு விடக்கூடாது என்பதில் நான் குறியாய் இருந்தேன். நமது சொந்த விமானத்தை நாமே உருவாக்குவோம் என்ற கட்டுரையை தமிழில் எழுதினேன். அதற்கு அபார வரவேற்பு. போட்டியில் முதற் பரிசு வென்றேன். ஆனந்த விகடன் ஆசிரியர் தேவன் எனக்கு முதற் பரிசு வழங்கினார். MIT வாழ்க்கையில் என் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு சம்பவம் பேராசிரியர் ஸ்பாண்டர் சம்பந்தப்பட்டது. அது எங்களின் பிரிவு உபசார நிகழ்ச்சியின் ஒரு அம்சமாக மாணவர் குழுவினரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள தயாராக இருந்தோம். பட்டப்படிப்பு முடிந்த மாணவர்கள் அனைவரும் 3 வரிசையாக நின்றிருந்தோம். பேராசிரியர்கள் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார்கள். சடார் என்று பேராசிரியர் ஸ்பாண்டர் எழுந்து என்னை தேடினார். நான் 3வது வரிசையில் நின்று கொண்டிருந்தேன். இங்கு வந்து என்னுடன் முதல் வரிசையில் உட்காருங்கள் என்றார். அவரின் அழைப்பு என்னை ஆச்சரியத்தை ஆழ்த்தியது. என்னுடைய தலை சிறந்த மாணவன், நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு புகழ் சேர்ப்பதற்கு கடும் உழைப்பு உங்களுக்கு துணை நிற்கும். அந்த பாராட்டில் தர்ம சங்கடப்பட்டாலும் அந்த அங்கீகாரத்தால் பெருமை அடைந்து பேராசிரியர் ஸ்பாண்டருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டேன். கடவுள் உங்களுடைய நம்பிக்கையாகவும் ஜீவனாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் ஒளி வழங்கட்டும் என்று உள்முக பார்வை கொண்ட அந்த மேதை எனக்கு ஆசி வழங்கினார். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் பயிற்சி பெறுவதற்காக MITயில் இருந்து பெங்களூர் சென்றேன். அங்கு ஒரு குழுவோடு சேர்ந்து இன்ஜினை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து போட்டு சரி செய்யும் வேலையில் ஈடுபட்டேன். விமான இன்ஜினை கைகளால் தொட்டு துளாவி கலட்டி மாட்டியதில் நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது. வகுப்பறையில் கற்றுக்கொண்ட கோட்பாட்டை கண்ணெதிரே செயல்படுத்தி பார்க்கும் அனுபவம் புதுமை பொங்கும் அற்புதம். ஊர் பேர் தெரியாதவர்கள் நிறைந்த கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக தென்பட்ட பழைய தோழனை தேடி ஓடுவதை போன்ற பரவசம் அது. பெங்களூரில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடில் தொழிற்சாலையில் பிஸ்டன் இன்ஜினையும் டர்பன் இன்ஜினையும் ஓவர்ஹாலிங் செய்தேன்.
வாயு இயக்கத்தின் சிக்கலான அம்சங்கள், அது பரவும் விதம், எரிந்த பின் அதன் செயல்பாடு போன்றவற்றை நுட்பமாக கவனித்தேன். ரேடியல் இன்ஜின் செயல்பாடு முறையிலும் நான் பயிற்சி பெற்றேன். கிராங்க்சாஃப்ட் செயல்பாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை குறைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டேன். அதிக சக்தி ஊட்டப்பட்ட இன்ஜினில் நிலையான ஃபேன் ஒன்று சுற்றும் போதும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று வரையறுத்தேன். ப்ரெஷர் கண்ட்ரோல் சிஸ்டம், வேகத்தை அதிகப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும் சாதனங்களை கையாண்டு அவை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டேன். விமானத்தை பறக்க வைக்கும் ப்ரொபுலர் என்ஜின்கள் மற்றும் அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சுவாரஸ்யமானவை. ப்ரொபுலர் பிளேடுகளின் நுணுக்கங்களான தன்மைகள் பற்றி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியாளர்கள் எனக்கு விளக்கி சொன்னது இன்றும் கூட நினைவுக்கு வருகிறது. அவர்கள் எல்லாம் பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்தவர்களும் அல்ல, தங்களின் மேலதிகாரியான இன்ஜினியர் சொல்வதை மட்டும் அப்படியே நடைமுறைப்படுத்தியவர்களும் அல்ல. வருடக்கணக்காக அவர்களின் கைகள் அந்த நுட்பத்திலேயே லாபகமாக சுழண்டு நர்த்தனம் புரிவதால் ஏதோ ஒரு உள்ளார்ந்த உத்வேதம் போன்ற சக்தி படைத்தவர்கள் அவர்கள். ஹாலில் பயிற்சி முடிந்து MITயில் விமான பொறியியல் பட்டதாரியாக நான் வெளியே வந்தபோது எனக்காக 2 வித வேலைவாய்ப்புகள் காத்திருந்தன. இந்த இரண்டுமே வானவீதியில் சிறகடிப்பது என்ற எனது நீண்டகால கனவை நனவாக்கக்கூடியவை. ஒரு வாய்ப்பு விமானப்படையில், அடுத்தது பாதுகாப்பு அமைச்சகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி இயக்குநரகத்தில் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை. 2 வேலைகளுக்கும் விண்ணப்பித்தேன். ஏறக்குறைய ஒரே சமயத்தில் 2 இடங்களிலிருந்து நேர்முக தேர்வுக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள். விமானப்படை தேர்வாணையம் என்னை டேராடனுக்கு வர சொல்லி இருந்தது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் பிரிவிலிருந்து தில்லிக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள். கோரமண்டல் கடற்கரையை சேர்ந்த இந்த பையன் வடதிசை நோக்கி ரயிலில் புறப்பட்டான். நான் போக வேண்டிய இடம் 2000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருந்தது. என்னுடைய தாய் திரு நாட்டின் விசாலமான பூமியை நான் எதிர்கொள்ளும் முதல் அனுபவம் அது. பகுதி 3 எக்ஸ்பிரஸ். ரயிலில் சாளரம் வழியை பார்க்கும்போது கிராமப்புறங்கள் வேகமாக மறைந்து கொண்டு வந்தன. வெள்ளை வேட்டியும் தலைப்பாகையும் அணிந்த ஆண்கள் தொலைவில் உள்ள வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பச்சை பசேல் நெல் வயல்களின் பின்னணியில் பெண்கள் வண்ண வண்ண ஆடைகளில் ஜொலித்தனர். அழகு பொங்கும் ஓவியம் தீட்டப்பட்டிருந்தது போல் இந்த காட்சிகள் தெரிந்தன. சாளரத்தை விட்டு நகராமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டேன். கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் மக்கள் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் ஒரு நளினமும் லாபகமும் நிதானமும் பளிச்சிட்டன. ஆண்கள் கால்நடைகளை ஒட்டி சென்று கொண்டிருந்தார்கள். பெண்கள் நீரோடையில் தண்ணீர் மோண்டு கொண்டிருந்தார்கள். அப்போது ரயிலை பார்த்து கையசைக்கும் ஒரு குழந்தை தென்படும். வடதிசையில் பயணம் செய்யும் போது நிலப்பரப்பு இப்படி மாறுகிறது என்ற திகைப்பு ஏற்படும். கங்கை மற்றும் ஏராளமான கிளை நதிகளின் செழித்து கொளிக்கும் பிரதேசத்தின் வனப்பில் மோகம் கொண்டுதான் அந்நியர்கள் படையெடுத்து வந்தார்கள். பூசல்களும் குழப்பங்களும் ஆட்சி மாற்றங்களும் தொடர்ந்தன. கிட்டத்தட்ட கிமு 1500இல் வடமேற்கு பள்ளத்தாக்குகள் வழியாக சிவப்பு நிற ஆரியர்கள் படையெடுத்து வந்தார்கள். 10வது நூற்றாண்டில் முஸ்லிம்களின் படையெடுப்பு. இவர்கள் பின்னர் உள்ளூர் மக்களுடன் இரண்டராக கலந்து இந்த தேசத்தின் பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டார்கள். ஒன்றை அடுத்து இன்னொரு சாம்ராஜ்யம் என்று தொடர்ந்து மத போர்கள் நீடித்தன. இந்த காலகட்டங்களில் எல்லாம் தென்னிந்தியாவின் பெரும் பகுதிக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. விந்திய சாத்புர மலைத்தொடர்கள் கேடயமாக பாதுகாத்தன. நர்மதா, தப்தி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகள் தீபகற்ப இந்தியாவின் அரங்கலாயின. அறிவியலின் முன்னேற்றத்தின் ஆற்றலால் இந்த பூகோள தடைகளை எல்லாம் தாண்டி என்னை தில்லிக்கு கொண்டு வந்து சேர்த்தது எனது ரயில். மாபெரும் சூஃபி ஞானியான ஹஜ்ரத் நிஜாமுதீனின் நகரமான தில்லியில் 1 வாரம் தங்கியிருந்தேன். நடத்திய நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொன்னேன். கேள்விகள் எல்லாம் வழக்கமான பாணியில் இருந்தன. சம்பந்தப்பட்ட துறையில் எனது அறிவாற்றலுக்கு சவால் விடும் வகையில் எந்த கேள்வியையும் யாரும் எழுப்பவில்லை. பிறகு விமானப்படை தேர்வு ஆணையத்தின் நேரடி தேர்வில் கலந்து கொள்வதற்காக டெராடூன் புறப்பட்டேன். அதில் புத்துக்கூர்மையான விட ஆளுமை திறனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒருவேளை அவர்கள் உடல் வலிமையும் மன உறுதியையும் எதிர்பார்த்திருக்கலாம். படபடப்பு, உறுதி, கவலை, நம்பிக்கை, பதட்டம் என்ற கலவையான மனநிலையில்
நேர்முக தேர்வில் கலந்து கொண்டேன். விமானப்படையின் 8 அதிகாரிகளை தேர்வு செய்வதற்காக அந்த நேர்முக தேர்வில் 25 பேர் பங்கேற்றோம். என்னால் 9வது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது. நான் மிகவும் நொந்து போனேன். விமானப்படையில் சேரும் வாய்ப்பு இதோ கண்ணெதிரே கை நழுவி போய்விட்டதா என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு கொஞ்ச நேரம் பிடித்தது. தேர்வு வாரியத்திலிருந்து வெளியேறினேன். மலை முகட்டின் விளிம்பில் நின்று கொண்டு கீழே பார்த்தேன். ஓர் ஏரி தெரிந்தது. இனி வரும் நாட்கள் சோதனையாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. விடை காண வேண்டிய கேள்விகள் பிறந்தன. இனி என்ன செய்வது? செயல் திட்டம் வகுக்க வேண்டும். குழப்பமான சிந்தனையுடன் ரிஷிகேஷம் புறப்பட்டேன். கங்கையின் நீராடினேன். அதன் தூய்மையில் மனமகிழ்ந்தேன். அங்கிருந்து கொஞ்சம் உயரத்தில் இருந்த சிவானந்தர் ஆசிரமம் நோக்கி நடந்தேன். உள்ளே நுழைந்ததும் அதிர்வலைகளின் வலுவான தாக்கத்தை உணர்ந்தேன். அங்கே ஏராளமான சாதுக்கள் மெய்மறந்த நிலையில் அமர்ந்திருந்தார்கள். நம் மனதிற்குள் மறைந்து கிடக்கும் விஷயங்களை சாதுக்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று படித்திருக்கிறேன். எனக்கிருந்த விரக்தியான மனநிலையில் என்னை வாட்டி கொண்டிருக்கும் சந்தேகங்களுக்கு அவர்களிடம் விடை தேடினேன். வெள்ளை வெளர் வேட்டியும் மரப்பாதுகையிலும் அணிந்து புத்தரை போல காட்சியளித்த சுவாமி சிவானந்தரை அங்கு சந்தித்தேன். பளபளக்கும் தேகம், ஊடுருவி பார்க்கும் விழிகள், கருணை பொங்கும் முகம், கள்ளம் கபடமற்ற குழந்தையின் புன்னகை. அவரை பார்த்ததும் அப்படியே சிலையாகிவிட்டேன். சுவாமியிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன். என்னுடைய முஸ்லிம் பெயர் அவரிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் வாயை திறப்பதற்கு முன்பே என் துயரத்தின் மூல காரணம் பற்றி வினவினார். என் வேதனை அவருக்கு எப்படி தெரிந்தது என்று சொல்லவில்லை. நான் அதை கேட்கவில்லை. பறக்க வேண்டும் என்ற நீண்ட நாளைய ஆசை நிராசையாகிவிட்டதையும் இந்திய விமானப்படையில் சேர முடியாமல் போனதையும் அவரிடம் கூறினேன். அவர் புன்னகைத்தார். அந்த புன்னகை என் துயரங்களை எல்லாம் அடித்து சென்றது. மெல்லிய குரலில் ஆனால் அழுத்தமாக அவர் சொன்னார், இதயத்திலிருந்தும் துடிதுடிப்பு உணர்விலிருந்தும் துளிர்விட்டு தூய்மையாகவும் வலுவாகவும் இருக்கும் ஆசைக்கு அபாரமான மின்காந்த சக்தி உண்டு. ஒவ்வொரு இரவும் மனம் உறக்க நிலையில் ஆழ்ந்து விடும்போது இந்த சக்தி வானவெளியில் கலக்கிறது. பிரபஞ்ச இயக்கத்தில் வலுவடைந்த அந்த சக்தி காஸ்மிக் கரண்ட்ஸ் தினம் காலையில் உணர்வு நிலையில் சங்கமிக்கிறது. இப்படி மனதில் தோன்றி வலுவடைந்த ஆசை நிச்சயமாக நிஜமாகும். யுகயுகமாக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை நம்புவது போல நீ நம்ப வேண்டும் இளைஞனே. மாணவன் தயாராகிவிட்டால் ஆசான் வந்து விடுவார். எவ்வளவு சக்தியான வார்த்தை இது! கிட்டத்தட்ட குப்பை கூடைக்கு போய்விட்டிருந்த ஒரு மாணவனுக்கு இதோ வழிகாட்டிய ஒரு ஆசிரியர். உன்னுடைய தலைவிதியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் போக்கிலேயே நடைபோடு. விமானப்படை விமானியாக வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்படவில்லை. உனக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது இப்போது வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த தோல்வியை மறந்துவிடு. உனக்கு விதிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு போ. இது வழிகாட்டும். உன்னுடைய இழுப்புக்கான நிஜமான நோக்கம் என்ன என்ற தேடலில் இறங்கு. உன்னுடைய சுயத்தோடு நீ ஒன்றிவிடு. என் மகனை கடவுளின் விருப்பத்திற்கு உன்னை ஒப்படைத்து விடு என்று சுவாமிஜி கூறினார். தில்லி திரும்பிய நான் DTT&P அலுவலகத்தில் என் நேர்முக தேர்வுக்கு பற்றி விசாரித்தேன். பணியில் சேரும் உத்தரவு கடிதம் கொடுத்தார்கள். அடுத்த நாள் முதுநிலை விஞ்ஞானி உதவியாளராக வேலையில் சேர்ந்தேன். மாத அடிப்படை சம்பளம் ரூபாய் 250. இதுதான் என் தலையெழுத்து என்றால் அப்படி நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டேன். ஒரு வழியாக மன அமைதி அடைந்தேன். அதற்கு பிறகு விமானப்படையில் சேர முடியாமல் போய்விட்டதே என்று வருத்தமோ அல்லது வேதனையோ எனக்கு வரவில்லை. இதெல்லாம் 1958 வருட அனுபவங்கள். இயக்குநகரத்தில் தொழில்நுட்ப நியமித்தார்கள். விமானத்தை ஓட்ட முடியாமல் போனாலும் குறைந்தபட்சம் அதை திறன் வாய்ந்ததாக உருவாக்குவதற்கு உதவி செய்வதாவது முடிந்தது. எனது முதல் வருட பணியில் சூப்பர்சோனிக் டார்கெட் விமானத்தை வடிவமைக்கும் பொறுப்பு கிடைத்தது. இந்த வேளையில் பொறுப்பு அதிகாரி வரதராஜனின் உதவியும் கிடைத்தது. இயக்குனர் டாக்டர் நீலகண்டனின் பாராட்டும் கிடைத்தது. விமான பராமரிப்பு, அடிப்படை அனுபவம் மற்றும் இராணுவ தளவாட சோதனை நிலையத்திற்கு அனுப்பினார்கள். அந்த சமயத்தில் அங்கு நாட் MK விமானம் பற்றிய ஆய்வு பணி மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. அதன் இயக்கம் செயல்பாடு குறித்த மதிப்பீட்டில் நானும் கலந்து கொண்டேன். அப்போதே கான்பூரில் ஜன நெருக்கடி அதிகம். நகரத்தின் வாழ்க்கை என்பது அதுதான். என்னுடைய முதல் அனுபவம் கான்பூரில் குளிர் சந்தடி. எனது ராமேஸ்வர வாழ்க்கைக்கு முற்றிலும் நேர்மாறாக இருந்தது. காலை சிற்றுண்டியிலிருந்து இரவு உணவு வரை எப்போதும் சாப்பாட்டு மேஜையில் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் உருளைக்கிழங்கு என்னை வாட்டி வதைத்தது. இந்த நகரத்தில் ஒரு
தனிமை ஏக்கம் வியாபித்திருப்பதை போல நினைப்பு வந்தது. தத்தம் குடும்பத்தாரையும் பிறந்த மண்ணையும் விட்டுவிட்டு தொழிற்சாலைகளில் வேலை தேடி கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் தெருக்களில் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் தில்லி திரும்பியதும் எனக்காக ஒரு தகவல் காத்து கொண்டிருந்தது. டார்கெட் பற்றிய ஒரு வடிவமைப்பு டிடி அண்ட் கொண்டு விட்டதாகவும் வடிவமைப்பு குழுவில் நானும் இடம்பெற்றிருப்பதாகவும் சொன்னார்கள். குழு உறுப்பினர்களோடு இணைந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினேன். பிறகு சுழற்சிக்கு உட்பட சூழ்நிலையில் மனித உடல் இயக்கம் பற்றிய ஆரம்ப கட்ட ஆய்வில் இறங்கினேன். அதையடுத்து செங்குத்தாக விமானம் போல கிளம்பி செல்வது மற்றும் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். காப்பீட்டை தீர்மானிப்பதிலும் பங்கேற்றேன். 3 வருடங்களும் உருண்டோடின. பெங்களூரில் விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பு உதயமானது. இந்த புதிய அமைப்புக்கு என்னை மாற்றி புதிய பொறுப்பில் நியமித்தார்கள். நகரம் என்று பார்த்தால் கான்பூர் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதோ ஒரு விசித்திரமான முறையில் இந்த தேசத்தில் எதிரும் புதிருமான பல விஷயங்களை காண முடியும். பல நூற்றாண்டு கால அந்நியர் ஆட்சியின் பங்களிப்பும் பாதிப்பும் இருந்ததால் இந்நிலைமை வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வேறுபட்ட ஆட்சியாளர்களின் ஆதிக்கத்தில் இருந்ததால் ஏதாவது ஒரே ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து செயல்படும் ஆற்றல் மழுங்கி போய்விட்டது. ஆனால் ஒரே சமயத்தில் 2 முகங்களை காட்டுவதில் நாம் கில்லாடிகள். கருணை, கொடூரம், தொட்டால் சுருங்கும் உணர்வு, எதற்கும் மசிந்து கொடுக்காத தன்மை, உறுதி, கவனம் எல்லாமே ஒரே சமயத்தில் நம்மிடம் வெளிப்படும். மேலோட்டமாக பார்த்தால் நாம் அழகுமயமாகவும் வசீகரமாகவும் தோன்றலாம். ஆழமாக பார்த்தால் பலதரப்பட்ட நமது எஜமானர்களின் போலி நகல்களாக தென்படலாம். கான்பூரில் பான்பராக் மெல்லும் வஜித் அலி ஷாவின் நகல்களை பார்த்தேன். பெங்களூரிலோ சாகிப்களின் நகல்கள். இங்கேயும் கூட ராமேஸ்வரத்தின் அமைதியும் ஆழமான பந்தத்தையும் நினைத்து ஏங்கினேன். நகரங்களில் மனித உணர்வுகள் கூறு போடப்பட்டது. மண் வாசனை கொண்ட இந்தியனின் முரண்பட்டு செயல்படுகிறது. தோட்டங்களிலும் பெங்களூர் ஷாப்பிங் வளாகங்களிலும் மாலை பொழுதை கழித்தேன். ஆரம்பிக்கப்பட்ட முதல் வருடத்தில் ஏடிஇ அமைப்பில் வேலைப்பளு அதிகமில்லை. முதலில் எனக்கான வேலையை நானே உருவாக்கி கொள்ள வேண்டியிருந்தது. படிப்படியாக விறுவிறுப்பு வரும் வரை இது தரையிலிருந்து சாதனம் தொடர்பான எனது பூர்வாங்க ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு திட்டக்குழு அமைக்கப்பட்டது. தரையிலிருந்து கட்டுப்படுத்தும் வகையிலான ஹோவர் ரக விமானத்தின் மாதிரி இந்தியாவிலே வடிவமைத்து உருவாக்குவதுதான் இந்த குழுவின் பணி. விஞ்ஞான உதவியாளர், நிலையான 4 அடங்கிய சிறு குழு அது. குழுவிற்கு என்னை தலைமை ஏற்க சொன்னார். ஏடிஇ இயக்குநராக டாக்டர் ஓபி மெடிரட்டா 3 வருட காலத்திற்குள் நாங்கள் விமானத்தில் அடுத்த கட்ட முன்னேறிய மாடலை பொருத்த வேண்டும் என்று கெடு வைத்திருந்தார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த திட்டம் எங்கள் அனைவரின் ஒட்டுமொத்த திறமைகளுக்கும் அப்பாற்பட்டது. ஒரு இயந்திரத்தை உருவாக்குவதில் எங்களில் யாருக்குமே எந்த அனுபவமும் கிடையாது. அதிலும் பறக்கும் வகையிலான எந்திரங்களை நாங்கள் உருவாக்கியது கிடையாது. எப்படியாவது வேலையை ஆரம்பித்து விடலாம் என்றால் அதற்கான டிசைன்கள் அல்லது தரமான உதிரி பாகங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் பறக்கும் வகையிலான இயந்திரத்தை விட வலுவான ஒன்றை வெற்றிகரமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான். கோவர்க விமானம் தொடர்பான கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படித்து விடுவோம் என்று முயற்சி செய்தோம். சொல்லிக்கொள்ளும்படியாக எதுவும் கிடைக்கவில்லை. இது பற்றிய விஷய ஞானம் உள்ளவர்களிடமும் ஆலோசனை கேட்கலாமே என்று முயற்சி செய்தோம். அப்படி யாருமே கிடைக்கவில்லை. எங்களுக்கு கிடைத்திருந்த குறைவான தகவல் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு வேலையை ஆரம்பித்து விட வேண்டியதுதான் என்று ஒரு நாள் முடிவெடுத்தேன். இறக்கை இல்லாத இலகுவான ஆனால் வெகு விரைவான ஒரு விமானத்தை தயாரிக்க போகும் இந்த முனைப்பு என் மனக்கதவுகளை திறந்துவிட்டன. கோவர்க விமானத்திற்கு சாதாரண விமானத்திற்கும் இடையே குறைந்தபட்ச ஒரு உருவகமான தொடர்பு இருப்பது மனதில் பளிச்சிட்டது. ஆனானப்பட்ட ரைட் சகோதரர்கள் 7 வருடங்கள் வரையிலும் சைக்கிள்களை பொருத்தி பார்த்த பிறகுதான் முதல் விமானத்தை உருவாக்கினார்கள். தரையிலிருந்து கட்டுப்படுத்தும் சாதனம் வடிவமைப்பு விவேகத்திற்கும் வளர்ச்சிக்கும் பெரும் வாய்ப்புகள் இருப்பதை கண்டேன். வரைபடங்கள் தயாரிக்கும் வேலையில் ஒரு சில மாதங்கள் ஈடுபட்ட பிறகு எந்திர பாகங்கள் சம்பந்தமான வேலைக்குள் புகுந்து விட்டோம். ஏதோ ஓரளவுக்கு கல்வி அறிவு கொண்ட பெற்றோர், கிராமம் அல்லது சின்ன நகரில் உள்ள நடுத்தர குடும்பம் என்ற பின்னணியில் வளர்ந்த என்னை போன்றவர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆபத்து காத்திருக்கும். இப்படிப்பட்ட பாமரத்தனமான பின்னணியால் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை வந்துவிடும். நாமும் ஒரு ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை
காட்டிக்கொள்வதை ஒரு போராட்டமாக அமைத்துவிடும். ஏதோ ஒரு மகத்தான திருப்பம் ஏற்பட்டு சாதகமான சந்தர்ப்பத்தை அடைவதற்காக கை கொடுத்தால்தான் கரை சேர முடியும். எனக்கான வாய்ப்புகளை நானே தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். படிப்படியாக அடிமேல் அடி வைத்து எங்கள் திட்டத்தில் முன்னேறி கொண்டிருந்தோம். ஒவ்வொரு கட்டத்திலும் சின்ன சின்ன செயல் திட்டத்திலும் வேலை தொடர்ந்தது. ஒரு தடவை நமது மனம் ஒரு புதிய சிந்தனையில் லயித்து விட்டால் பிறகு அதிலிருந்து பின்வாங்குவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என்பதே இந்த திட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதும் நான் கற்றுக்கொண்ட பாடம். அந்த சமயத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த வி.கே. கிருஷ்ண மேனன் எங்களுடைய சிறு திட்டத்தில் அதிக அக்கறை கொண்டிருந்தார். இந்தியாவின் பாதுகாப்பு சாதனங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஆரம்பம்தான் இந்த திட்டம் என்பது அவரின் கணிப்பு. அவர் எப்போது பெங்களூர் வந்தாலும் எப்படியாவது நேரம் ஒதுக்கி கொண்டு எங்கள் திட்டத்தின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வதற்காக வந்து விடுவார். எங்களுடைய திறமையில் அவருக்கு இருந்த நம்பிக்கை எங்கள் ஆர்வ அக்கினியில் நெய் வளர்த்தது. மசூதிக்கு தொழுக போகும்போது தமது செருப்புகளை என் அப்பா வெளியே விட்டு செல்வது போல அசெம்பிளி பள்ளிக்கூடத்திற்குள் நான் நுழையும் போது எனது மற்ற பிரச்சனைகளை வாசலுக்கு வெளியிலேயே விட்டு போவேன். ஜெம் திட்டம் பற்றி கிருஷ்ண மேனனின் கருத்தில் பலருக்கு உடன்பாடில்லை. கிடைத்திருக்கும் உறுதி பாகங்களையும் இனிப்பு பாகங்களையும் வைத்து கொண்டு நாங்கள் நடத்தும் பரிசோதனை முறைகள் எங்களுடைய மூத்த சகாக்களுக்கு பிடிக்கவில்லை. காணல் நீரை பருக துடிக்கும் விசித்திரமான விஞ்ஞானிகளின் கோஷ்டி என்று கூட பலர் எங்களுக்கு பட்டம் சூட்டினார்கள். தலைவராக இருப்பதால் என்னை குறிவைத்தே இப்படிப்பட்ட சொல்லம்புகள் ஏவப்பட்டன. வானத்தையே கட்டி ஆள்பவனாக நினைத்து கொண்டிருக்கும் நாட்டுப்புறத்தான் இவன் என்பதுதான் என்னை பற்றிய அவர்களின் அபிப்பிராயம். எங்களுக்கு எதிரான கருத்துக்களின் தாக்குதல் எப்போதுமே நல்லதே நினைக்கும் எனது மனதிற்குள் இடிதாங்கியாய் மாறியது. அப்போது விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பில் இருந்த சில மூத்த விஞ்ஞானிகளின் பேச்சை கேட்கும்போது ரைட் சகோதரர்கள் பற்றி ஜான் ஸ்ட்ரோபிரிட்ஜ் 1896 எழுதிய பிரசித்தமான நையாண்டி கவிதை வரிகளை நினைத்து பார்த்தேன். ஊசி நூலுடன் மெழுகு சுத்தி இடுப்பு கச்சை பங்கில் திருகாணி இப்படிப்பட்ட பொருட்களையே மேதைகள் பயன்படுத்துகிறார்கள். வடிவத்திற்கு 2 வௌவால்கள், அதிசயமான மனிதர்கள், ஒரு கரிச்சட்டி, 2 துருத்திகள். திட்டம் ஆரம்பித்து ஏறக்குறைய 1 வருடம் முடிந்த சமயத்தில் வழக்கப்படி பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ண மேனனுக்கு வருகை தந்திருந்தார். அசெம்பிளி பணிக்கூட்டத்திற்கு அவரை அழைத்து சென்றேன். உள்ளே இருந்த ஒரு மேஜையில் தனித்தனி இணைப்புகளாக ஜெம் மாடல் பிரிக்கப்பட்ட கிடந்தது. போர்க்களத்தில் பயன்படுத்துவதற்காக நடைமுறை சாத்தியமான கோபர் ரக விமானத்தை உருவாக்கும் எங்களுடைய அயராத உழைப்பின் அடையாள சின்னம் அது. அடுத்த வருடத்திற்குள் சோதனை ஓட்டத்திற்கு இந்த சின்னஞ்சிறு மாதிரி வடிவத்தை பயன்படுத்தி கொள்ள முடியுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்னிடம் அமைச்சர் சராமரியாதை கேள்விகளை எழுப்பினார். கலாமிடம் இப்போது இருக்கும் இணைப்பு பாகங்களை வைத்து கொண்டு ஜெம் விமானத்தை தயாரிக்க முடியும் என்று அவர் டாக்டர் மெடிரட்டாவிடம் நம்பிக்கையுடன் கூறினார். சிவபெருமானின் வாகனத்தை நினைவூட்டும் வகையில் கோபர் ரக விமானத்திற்கு நந்தி என்று பெயர் சூட்டினோம். எங்களுக்கு கிடைத்த அற்ப சொற்பமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அந்த ஒரு சிறு மாதிரி வடிவம், அதன் அமைப்பு திறன், தோற்ற பொலிவு என்ற விதங்களில் எங்கள் எதிர்பார்ப்பை விட பிரமாதமாக இருந்தது. இங்கே இருக்கும் வானூர்தியை உருவாக்கியது கருவிகள் அல்ல, திறமை வாய்ந்த பொறியாளர்கள் தான். பார்ப்பதற்காக அல்ல, பறப்பதற்காக உருவாக்கப்பட்டது இது என்று எனது சகாக்களிடம் கூறினேன். பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ண மேனன் நந்தியில் பறந்தார். உடன் வந்த அதிகாரிகள் அவரது பாதுகாப்பு பற்றி கவலைப்பட்டதையும் கூட அவர் பொருட்படுத்தவில்லை. பல்லாயிரக்கணக்கான மணி நேரம் விமானத்தில் பறந்த அனுபவசாலியான குரூப் கேப்டன் ஒருவர் அமைச்சர் குழுவில் இடம்பெற்றிருந்தார். என்னை போன்ற அனுபவம் இல்லாத ஒரு சிவிலியன் பைலட்டை நம்பி பறக்கும் பேராபத்தில் இருந்து அமைச்சரை காப்பாற்றுவதற்காக தாமே விமானத்தை ஓட்டுவதற்கு முன்வந்தார். அவர் அத்தோடு விமானத்தில் இருந்து வெளியே வந்து விடுமாறு எனக்கு சைகை காட்டினார். நான் உருவாக்கியிருந்த அதை ஓட்டக்கூடிய திறமை எனக்கு உண்டு, அதில் எனக்கு சந்தேகம் இல்லை என்பதால் இறங்க மாட்டேன் என்று தலையசைப்பில் அவருக்கு புரிய வைத்தேன். இந்த சைகை மொழியை கிருஷ்ணமேனன் கவனித்து விட்டார். என்னை மட்டம் தட்டிய குரூப் கேப்டனின் அபிப்பிராயத்தை சிரித்து கொண்டே ஒதுக்கி தள்ளிய அமைச்சர் என்னை பார்த்து விமானத்தை ஸ்டார்ட் பண்ணும்படி சைகை காட்டினார். விமானம் பறந்தது. அவருக்கு ஏக சந்தோஷம். கோபே ரக விமானத்தை உருவாக்குவதில் அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்து விட்டன. இன்னும் சக்தி வாய்ந்த இன்ஜினை தயாரிக்கும் வேலையை தொடருங்கள், 2வது பயணத்திற்கு என்னை கூப்பிடுங்கள் என்று என்னிடம் கூறினார். பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ண மேனன் சந்தேகப்பட்ட இந்த குரூப் கேப்டன் இப்போது அவர் ஏர் மார்ஷல் கோலை பின்னர் எனக்கு அருமை நண்பராகிவிட்டார்.
திட்டமிட்டதற்கு பின்னரே எங்கள் திட்டப்பணியை முடித்து 30 கிலோமீட்டர் காற்றழுத்தம் உள்ள சூழ்நிலையில் பறக்கக்கூடிய 550 கிலோ ஒட்டுமொத்த எடை கொண்ட கோவேறு விமானத்தை தயாரித்து விட்டோம். இந்த சாதனையால் டாக்டர் மெடிரட்டாவிடம் மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் அந்த சமயத்தில் கிருஷ்ண மேனன் பதவியில் இல்லை. என்னிடம் சொல்லியிருந்தபடி 2வது பயணத்துக்கு அவரால் வர முடியாமல் போனது. மாறிவிட்ட சூழ்நிலையில் நமது சொந்த தயாரிப்பான கோவேறு விமானத்தை இராணுவ சேவையில் பயன்படுத்துவது என்ற அவருடைய கனவில் பலருக்கு உடன்பாடில்லை. இன்றும் கூட நாம் கோவேறு விமானத்தை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த திட்டம் சர்ச்சையில் மாட்டிக்கொண்டு தத்தளித்தது. கடைசியில் கிடப்பில் போட்டு விட்டார்கள். இது எனக்கு ஒரு புதிய அனுபவம். வானம்தான் எல்லை என்று அதுவரை நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த திட்டத்தின் கதியை பார்த்ததும் எல்லைகள் மிகவும் சுருங்கிவிட்டன என்று தோன்றியது. சர்வசக்தி கொண்ட எல்லைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. எவ்வளவு அதிக சுமையையும் உன்னால் தூக்க மட்டுமே முடியும். எவ்வளவு வேகமாகவும் உன்னால் கற்றுக்கொள்ள மட்டுமே முடியும். எவ்வளவு கடுமையாகவும் உன்னால் பாடுபட மட்டுமே முடியும். எவ்வளவு தொலைவாக இருந்தால் உன்னால் பயன்பட மட்டுமே முடியும். யதார்த்த நிலையை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. எனது உள்ளமும் உயிரும் நந்தியில் இது பயன்பட போவதில்லை என்பதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியவில்லை. என் கனவு கலைந்தது. ஏமாற்றமே மிஞ்சியது. குழப்பமான எதுவும் பிடிபடாத இந்த காலகட்டத்தில் எனது குழந்தை பருவ நினைவுகள் மனதில் பளிச்சிட்டன. அதில் புதிய அர்த்தங்கள் எனக்கு புலப்பட்டன. உண்மையை தேடு, தலைகளில் இருந்து அது உன்னை விடுவி. பக்ஷி சாஸ்திரி அடிக்கடி சொல்வார், கேளுங்கள் தரப்படும் என்று. பைபிளும் இது போலவே சொல்கிறது. உடனடியாக அது கிடைத்து விடாது, ஆனால் கிடைக்காமலேயே போய்விடாது. ஒரு நாள் டாக்டர் மெடிரட்டா என்னை அழைத்தார். கோவேறு விமானம் என்ன நிலையில் உள்ளது என்று விசாரித்தார். பறக்கக்கூடிய நிலை தயாராக இருக்கிறது என்று சொன்னதும், ஒரு முக்கியமான பார்வையாளருக்காக நாளை ஒரு செயல் விளக்க ஓட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். அடுத்த ஒரு வாரத்தில் எந்த விஐபியையும் எங்களுடைய ஆய்வுக்கூடத்துக்கு வருவதாக அலுவல் திட்டம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் டாக்டர் மெடிரட்டாவின் உத்தரவை எனது சகாக்களிடம் சொன்னேன். எங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்த புத்துணர்வு துளித்தது. அடுத்த நாள் எங்களுடைய விமானத்திற்கு அந்த பார்வையாளரை டாக்டர் மெடிரட்டா அழைத்து வந்தார். தாடி வைத்திருந்த உயரமான வாட்டசாட்டமான அந்த மனிதர் விமானம் பற்றி என்னிடம் சில கேள்விகள் கேட்டார். அவரின் தீர்க்கமான தெளிவான சிந்தனை என்னை திகைக்க வைத்தது. இந்த விமானத்தில் என்னை ஒரு தடவை அழைத்து போக முடியுமா என்று